அதிமுக நிலைப்பாடு எந்த மதத்திற்கும் சார்ந்து இல்லாமல் மிக தெளிவாக தீர்க்கமாக எடுத்திருக்கிறோம். 100 ஆண்டு கால லிட்டிகேஷன்ல எந்த அரசாவது இவ்வளவு பதட்டத்தோடு இந்த விஷயத்தை கையாண்டிருக்கா சார்? இவர்ல போய் ஸ்டாலினை வீழ்த்தி விடுவார்னு சொன்னா நாங்க நம்ப மாட்டோமா? ஸ்டாலினை ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டோம் சார். நாங்க பொம்மை முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்கோம். ஒரு சாதாரண விஷயம் சார். பிரிட்டிஷ்காரர்ல இருந்து காங்கிரஸ் கவர்மெண்ட், திமுக கவர்மெண்ட், அதுக்கப்புறம் அதிமுக கவர்மெண்ட், இத்தனை கவர்மெண்ட்டுகள் இருந்த போதும் அந்த வழக்கு நடந்துகிட்டு இருந்துச்சு, திருப்பரங்குன்ற வழக்கு. ஆனால் இந்த திமுக ஸ்டாலின் தலைமையிலான அரசியல் தான் இவ்வளவு குழப்பம், இவ்வளவு பதட்டம். இன்னும் சொல்ல போனா சார், அந்த தர்காவில் இருக்காங்க பாத்தீங்களா, எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய தர்காக்காரர்கள் நோ அப்செக்ஷன் சொல்லியது 2025 சொல்லிட்டாங்க. எங்கள் இடத்தில் இருந்து 15 மீட்டர் அந்த பக்கம் நீங்கள் என்ன மாதிரியான சடங்குகளையும் செஞ்சுக்கோங்க. இவர் வந்து பேசுறாரு, என்ன நடந்திருக்கு அந்த வழக்குல, என்ன நடந்துச்சு, எவ்வளவு சுமூகமாக அந்த மக்கள் இருக்கிறார்கள், அந்த பிரச்சனையை அவர்கள் எவ்வளவு, அதாவது இரு மதத்தினரும் எவ்வளவு ஒரு ஒரு குறிப்பிட்டு சொல்லணும்னா ரொம்ப இரு மதத்திற்கான மரியாதையோடு அந்த 100 ஆண்டு கால லிட்டிகேஷன் நடத்திருக்காங்க சார். அது நீடிக்க வேண்டும் என்பதற்கு அதிமுக முயற்சி செய்யலாம். இவ்வளவு குழப்பம் ஒரு நிமிஷம் சார், நிர்வாக திறமை இல்லாம 2 மதத்திற்கு பதட்டம் இருப்பது போல, அதாவது பிற இடங்களில் தான் அந்த பதட்டம் தெரிகிறது ஒழிய அங்கே உள்ளவர்கள் மிக தெளிவாக தீர்க்கமாக இருக்கிறார்கள்.